உனக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? எங்கேருந்து வர? என்னப்பா? காந்தி நகரா? கூட யார் இருக்காங்க? கூட யார் இருக்காங்க? அம்மா அப்பாவா? சரி வா. என்ன சாப்பாடு வேணும் உனக்கு? என்ன சாப்பாடு வேணும்? வா. தாட்டி வச்சு என்ன பண்ணுவா? தாட்டி வச்சு என்ன பண்ணுவா? அடிச்சு காசு வாங்குவியா? அந்த வேலை தானே உங்களுக்கு? காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலையா நீ? பாக்கெட்டில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? பிஸ்கெட்டா? புக்கு விற்கிறியா? அப்படியா? உன் தங்கச்சி படிக்குதா? நீ ஏன் படிக்கல? நீ ஏன் படிக்கல? எங்க படிக்கிற? ஃபிஃப்த்து படிக்கிறியா? சரி படிக்கணும்னா படிப்பை மட்டும் விடக்கூடாது சரியா? சாப்பாடு வந்துட்டு இருக்குது, சாப்பாடு வாங்கி தரோம், சாப்பிடு. நல்லா படிக்கணும் சரியா? செருப்பு எங்க? செருப்பு இல்லை? செருப்பு என்னாச்சு? செருப்பு இல்லையா? சரி நிழல்ல வந்து நில்லு வா. நிழல்ல வந்து நில்லு. சாப்பிடுங்க ஓகேவா? நல்லா படிக்கணும். அந்த கையில் நெக்ஸ்ட் டைம் வாங்க பார்த்தா நான் சரியா? நல்லா படிக்கணும்னா தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்ற பாரதியார் பாட்டு தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது இந்த பையனை பார்க்கும்போது. இந்த பையன் ரோட்டில் நின்றுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சாப்பாடு வாங்கி கேட்டுட்டு இருந்தான். இவன் மட்டும் இல்லை, இவன் கூட இன்னொரு பையனும் வந்து இருந்தான். அந்த பசங்க காசு கேட்கல. காசு கேட்டால் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். பட் அந்த பசங்க காசு கேட்கல, சாப்பாடு தான் வாங்கி கேட்டாங்க. அதனால நான் வந்து வாங்கி கொடுத்தேன். எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க எல்லாருமே 2 பேருமே வந்து படிக்கிறானுங்க. ஸோ 5வது படிக்கிறாங்க. அந்த பசங்க படித்தானுங்கன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆகும், அவங்க ஃபேமிலியும் வந்து செட்டில் ஆவாங்க. ஸோ இந்த பசங்க நல்லா படித்து நல்லா வரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். கடவுள் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து துணை புரியணும். பசி எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படியோ என்னால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்த திருப்தியோடு நான் கிளம்பிட்டேன். என்னால் தொடர்ந்து இதை செயலில் ஈடுபடணும்னா உங்களோட உதவி கண்டிப்பாக வேணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.